வணக்கம் அன்பு நண்பர்களே. சன் அஸ்ட்ரோ மீடியா நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மாத ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஆடி மாதத்தில் என்ன நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது, சாதகமான பலன்கள், பாதகமான பலன்கள், இது என்ன அப்படின்றத தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்குண்டான ராசி பலன்களை நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம்ங்க. எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை இது வரைக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. அதே போல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பயன்பெற செய்யுங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய அமைப்புகளை பார்த்துருவோங்க. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டில் ஆடி மாதத்தில் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டங்கள் ஆடி மாதம்ங்க. அப்போ மிதுனராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தின்படி பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. சுப செலவுகளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ புதனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் தரக்கூடிய விரிவான பலன்களையும் அதற்குடைய நட்சத்திரங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம்ங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான தன வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ இது உங்களுடைய நிதி நிலைமையை மிக வலிமையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்குங்க. அப்போ இந்த ஒரு மாதம் உங்களுக்கு மிக நிதி நிலைமையில் எந்த ஒரு பற்றாக்குறையும் வராதுங்க. ராகு கேது பார்த்தீங்கன்னா ராகு 9ஆம் வீட்லேயும் கும்பத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. கேது 3ஆம் வீட்டில் சிம்மத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ கேது 3ஆம் இடத்துல இருப்பது தைரியத்தையும் உங்களுக்கு வெற்றிகளையும் ஏற்படுத்தி தருங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானம் என்பதால் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாத்தையும் உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பாருங்க. சனி பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டில் மீனத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ ஜூலை 27க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்கர நிலையில் அடைய போகிறாருங்க சனி பகவான். அப்போ சூரியன் உங்களுக்கு ஜூலை 16 அதாவது ஜூலை 17ஆம் தேதி அன்று 2ஆம் வீட்டிற்கு கடகத்தில் மாறி உங்களுக்கு உச்ச குருவுடன் இணைகிறார்னே சொல்லலாமுங்க. அப்போ சூரியன் இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்தில் சஞ்சரிப்பாருங்க, குருவுடன் சேர்ந்து இருப்பார். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் ரிஷபத்தில் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இந்த தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைவதால் உத்தியோகத்தில் வேலைப்பளு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. சக ஊழியர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு வரலாம், கொஞ்சம் கவனமுடன் இருங்க. எனினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ல் உச்சக்குரு இருப்பதால் உங்களுடைய பேச்சாற்றலால் அனைத்தையுமே நீங்கள் எளிதாக சமாளிச்சிருவீங்கன்னே சொல்லாமுங்க. அப்போ 2ல் உச்சமாக இருக்கக்கூடிய குருவால் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை எல்லாம் நீங்கள் பிற்பாதியில் செய்வது நல்லதுங்க. இந்த மாதத்தோடைய பிற்பாதியில் கூட்டு தொழிலில் சுமாரான ஒரு லாபங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ நிதி நிலைமை, வருமானம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மிகவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. தனஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று காணப்படுகிறாருங்க. சூரியனுடன் இணைவதால் உங்களுக்கு பணப்புழக்கம் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ வராது என்று நினைத்த நீங்கள் பழைய கடன்கள் கூட இந்த காலகட்டங்களில் வசூலாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆனால் இந்த செவ்வாய் 12ல் இருப்பதால் சுப செலவுகள், மருத்துவ செலவுகள் அல்லது வீடு வாகனம் பழுதுபார்ப்பு செலவுகள் என சில விரய செலவுகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. குடும்ப உறவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் 2ஆம் வீட்டில் சூரியனும் குருவும் சேர்க்கை பெற்று இருப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள், திருமணம், குழந்தை பாக்கியம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடுங்க. 3ல் கேது இருப்பதால் உங்களுடைய தைரியம் அதிகரிக்கக்கூடும். சமூகத்தில் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. இளைய சகோதரர்கள் வழியில் நல்ல ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் உங்களுக்கு உண்டாகக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் செவ்வாய் 12ல் சஞ்சரிப்பதால் உடல் உஷ்ணம், கண் எரிச்சல், தூக்கமின்மை, அஜீரண கோளாறுகள் இந்த மாதிரியான கோளாறுகள் எல்லாமே வரலாமுங்க. அதனால் இரவு நேர பயணங்களை எல்லாம் தவிர்த்துருங்க.
உணவு கட்டுப்பாடும் தியானமும் உங்களுக்கு மன அமைதியை தருங்க. அதே போல் உங்களுக்கு தூக்கத்தை, அதாவது நீங்கள் ரெஸ்ட்டு எடுத்துக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இரவில் நீங்கள் விரைவாக தூங்குவது மிக நன்மைகளை தருங்க. அதே போல் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 3, 4ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருப்பதால் 12ல் நட்சத்திரநாதன் செவ்வாய் இருப்பதாலும் தேவையற்ற அலைச்சல்கள் வரலாமுங்க உங்களுக்கு. அதே போல் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு இழுபறி நிலை நீங்கி பிற்பாதியில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் ரியல் எஸ்டேட்டு கட்டுமானத்துறையில் இருப்பவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடும். யாருக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாமுங்க. கோபத்தை குறைப்பது இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்புங்க. அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகுவினுடைய ஆதிக்கம் கொண்டவர்களுங்க. நீங்கள் 9ல் இருக்கக்கூடிய ராகுவால் ஆன்மீக பயணங்கள், அதே போல் தூரதேச பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் அதிகமாக உண்டாகுங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடையின்றி முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், கமிஷன் வழிகளில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதே போல் புதிய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குங்க. அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப ரகசியங்களை வெளிநபர்களிடம் பகிர்வதை இந்த மாதம் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. எப்பொழுதுமே நீங்கள் குடும்ப விஷயங்களை வெளியிடங்கள் சொல்லாமல் இருந்தாலே போதும், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லலாமுங்க. இது யாரிடமே சொல்லாதீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம், அதாவது 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கிய குருவினுடைய ஆதிக்கம் கொண்டவர்களுங்க நீங்கள். அப்போ உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு 2ல் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு பொன்னான மாதமாக இருக்குங்க. தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய ஒரு மாதம்னே சொல்லலாமுங்க. அரசு அல்லது பெரிய தனியார் நிறுவனங்களில் வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா சாதகமான உங்களுக்கு உத்தரவுகள் வரக்கூடுங்க. தடைபட்டிருந்த பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் யாரிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் தொண்டை சம்பந்தமான சிறு உபாதைகள் எல்லாம் வரலாமுங்க. ஆரோக்கியத்திலேயே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம்னே சொல்லலாமுங்க. இப்போ இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு எளிய பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபடுவது மிக மிக நல்லதுங்க. அப்போ வீண் விரயங்கள், அலைச்சல்கள் இதெல்லாமே உங்களுக்கு குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணு அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுடைய தடைகளை நீக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க, உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க.